Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 3 of the revised PGTRB syllabus and we are discussing Charles Lamb's essay, New Year's Eve. இப்போ நியூ இயர்ஸ் ஈவ் அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு ரெண்டு விஷயங்கள் ஒரு மிக்ஸ்டு இமோஷன்ஸ் வரும். ஏன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயோ ஒரு வருஷம் போகுதே, இந்த ஒரு வருஷத்துல நம்ம எவ்வளவோ செஞ்சிருக்கலாமே, செய்ய முடியலையே அப்படின்னு. இன்னொரு புது வருஷம் வருது, இதுல கொஞ்சம் நல்ல விஷயங்கள் செய்யலாம். இருந்தாலும் அந்த புது வருஷம் வருது அப்படின்னு பாசிட்டிவா நினைக்கிறது கொஞ்சம் பேர் தான். அது ஐயோ என்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுது, இந்த புது வருஷத்துல நான் எதெல்லாம் செய்ய முடியாம தவிக்க போறனோ அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வருது. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, கிளிங்கிங் ஆன் டு த பாஸ்ட் இஸ் நாட் குட் அப்படின்னு ஒரு ஐடியாவை வந்து சார்ல்ஸ் லாம் முன்வைக்கிறார். கடந்த காலத்தின் சோகங்களை நாம் மனதில் ரொம்ப நேரம் நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப அழுத்தமாக சொல்றாரு. He is emphasizing this idea. எவ்வளவு தூரம் சொல்றாருன்னா, in a degree beneath manhood அப்படிங்கிறாரு. To cling on to the past and worry about is beneath manhood. அது ஒரு நல்ல ஆடவருக்கான அழகு இல்லை, அல்லது ஒரு நல்ல பெண்டீருக்கான அழகும் இல்லை. நம்ம வந்து பெண்களையும் விட்டுறக்கூடாது. ஒரு நல்ல மனுஷனுக்கான லட்சணம் இல்லை. நீ மனுஷன்னா என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, கடந்ததை நினைத்து வருந்தாதே, அதை கர்த்தரின் கையில் விட்டு விடு, முடிஞ்சதை மாத்தவே முடியாது, நிகழ்காலத்துக்கு வந்துரு அப்படின்னு ஒரு ஐடியாவை முன் வச்சுட்டு என்ன சொல்றாரு, ஆனா எனக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு சார் அப்படிங்கிறாரு. என்னையா இப்படி எல்லாத்தையும் போட்டு உழப்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிற மாதிரி. என்ன அப்படின்னா, நான் சொன்னாலும் I always look into the past. Who always looks into the past? சார்ல்ஸ் லாம். எனக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு சார், நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு திங்கரா யோசிச்சு சொன்னாலும் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் எனக்கு there is a infirmityனா வீக்னஸ். என்ன அப்படின்னா, அப்படியே கடந்த காலத்தை அசை போடுவது என்பது எனக்கு பழக்கமாகிவிட்டது. I have become reflective. Why do I become reflective? Why do I become reflective ஆன்சரை சொல்றாரு. நான் ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்னுடைய வாழ்க்கையை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, I cannot just skip over 40 years. 40 வயசு கடந்துருச்சு. How old is Charles Lamb அப்படின்னா, almost he has crossed 40. இப்போ 40 கடந்து அப்படியே 40 வருஷம் முடிச்சிட்டாரு. இந்த 40 கடந்து போன 40 வருஷத்தை எப்படி சார் நான் விட முடியும்? கடந்த காலத்தை பத்தி நினைக்காதீங்கன்னு சொன்னீங்கன்னா, கடந்த காலத்துல என்னையே நான் அன்பு செஞ்சிருக்கணும். நம்ம எல்லாருமே நம்மளை அன்பு செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியமான குவாலிட்டி. ஒருவேளை என்னை நான் அன்பு செய்யலைன்னா, என்னை நான் வெறுத்து இருந்தேன்னா, நான் என்ன பண்ணிருக்கலாம், அந்த 40 வருடங்களை திருப்பி பார்க்காமல் இருக்கலாம். ஆனா சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் என்னை நான் அன்பு செய்திருக்கிறேன், நம்மை நாம் அன்பு செய்திருக்கிறோம். அந்த நம்மை நாம் அன்பு செய்ததுனால நமக்கு யாராவது ஒரு இடையூறு செய்தால் அவர்களுக்கு எதிராக நாம் மாறுகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த விஷயத்த இவரும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறார். சரி, இப்ப வாட் டைப் ஆஃப் மைண்ட் இஸ் சார்ல்ஸ் லாம்ஸ் மைண்ட் அப்படின்னு அடுத்த பேராகிராஃப்ல சொல்றாரு. வாட் வாஸ் த மைண்ட் ஆஃப் சார்ல்ஸ் லாம் அப்படிங்கும் போது அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, மை மைண்ட் இஸ் இன்ட்ரோஸ்பெக்டிவ். எல்லாருடைய மைண்டும், அவருடைய மைண்டு மட்டும் இல்ல, எல்லாருடைய மைண்டும் introspective mind. What do you mean by introspective, teachers? Introspective அப்படின்னா சுய சோதனை இடக்கூடிய மைண்டு. நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் நம்முடைய மைண்ட் இருக்கிறது. கடந்த காலத்தை அசை போடக்கூடிய மைண்டாக தான் நம்ம மைண்ட் இருக்கு. அப்ப எந்த மனிதரும் இன்ட்ராஸ்பெக்டிவா இல்லாமல் இல்லை, எல்லாருமே இன்ட்ராஸ்பெக்டிவ் தான். இந்த உலகத்துல எல்லாருமே இன்ட்ராஸ்பெக்டிவ் இல்லைன்னு சொல்றவனும் இன்ட்ராஸ்பெக்டிவா தான் இருப்பான். அதனாலதான் இவருமே நான் ஒரு இன்ட்ராஸ்பெக்டிவ், கடந்த காலத்தை நினைச்சு பார்க்க கூடாதுன்னு சொன்னவரு இப்ப கடந்த காலத்தை பத்தி தான் நினைச்சு பார்த்து இந்த எஸ்ஸேல பேச போறாரு. பட் அதை விட்டு நம்ம கடந்து வரணும்னு இந்த எஸ்ஸேல முடிப்பார். சரிங்களா? அப்ப என்ன சொல்றாரு, என்னுடைய கடந்த காலத்துல நிறைய கஷ்டங்களை பற்றிய நினைவுகள் இருக்கின்றன. I am having a lot of painful memories when I look into the past. I have painful memories of the past, but when I think about the present, I have a happy memory. What is that? I have become
a person called Elia. I have become a writer now. I'm enjoying my life as a writer with a pen name called Elia, with a pseudo identity. எனக்கென்று ஒரு அடையாளம் வச்சிருக்கிறேன், ஒரு புனை பெயரை வைத்து எழுதி கொண்டு இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். ஆனா நான் வந்து கடந்து வந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்ட காலமாக இருந்திருக்கிறது. ரைட்டா? அப்ப இவர் தான் ஈலியா. இவருக்கு ஈலியாங்கிறது வந்து ஒரு ஆல்டர் ஈகோன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னொரு செல்ஃப். அப்ப அந்த கொஞ்சம் டிஸ்டன்டா தன்னையே வந்து அப்படி நின்று தன்னுடைய நிலைமைய அப்படியே அசை போட்டு பாக்குறாரு. என்ன அப்படின்னா, இந்த மேன் எலியா இருக்கிறாருல, இந்த மேன் எலியா அப்படிங்கிறவர் யாரு? அவரே தான், சார்ல்ஸ் லாம்பே தான். அப்ப சார்ல்ஸ் லாம்பு கொஞ்சம் தன்னை வந்து தன்னுடைய ரியல் ஐடென்டிட்டிய ஒரு பக்கம் வச்சு இவரு கொஞ்சம் தள்ளி நின்று அந்த ஈலியாவை பத்தி என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்ல போறாரு. ஐ நோ ஹிம் டு பி லைட் அண்ட் வெயின். என்ன மாதிரி கேரக்டர் அப்படின்னு தெளிவா சொல்றாரு. அவரு ரொம்ப லைட்டா எல்லையுமே வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாரு சார், ரொம்ப லைட்டா எடுத்துக்குவாரு. ரெண்டாவது, ஹி வாஸ் வெயின். வெயின் அப்படிங்கும்போது ஒரு நேரத்துல கொஞ்சம் ப்ரௌடா இருப்பாரு சார். அதுக்கப்புறம் பிசைட்ஸ் ஹி வாஸ் லெஸ் ஹியூமரஸ். அவரு ஒரு காலத்துல பின்னாடி பெரிய ஹியூமரஸ் ரைட்டர் ஆயிட்டாரு. பட் என்ன சொல்றாரு, ஹி வாஸ் லெஸ் ஹியூமரஸ், சம்டைம் நொட்டோரியஸ். 3 போட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னா, ஏதாவது பர்சனல் ப்ராப்ளமா இருக்கு. நொட்டோரியஸ்லி இன்வால்வ். நொட்டோரியஸ்னா மிகவும் மோசமான டேஷ் டேஷ் டேஷ், கெட்ட வார்த்தை. அப்புறம் அடிக்டட் டு சம்திங், மேபி அடிக்டட் டு லிக்கர், அடிக்டட் டு ட்ரக்ஸ், ஆர் அடிக்டட் டு விமென். எதுவாக வேணும் இருக்கலாம். அதை ஒரு 4 போட்டிருக்காரு. we need to fill it. அதை சொல்ல நான் விரும்பல, ஏன்னா அதை கேட்டா உங்க காது கூசிரும், என்னை பத்தி ரொம்ப நெகட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, அதனால வேணாம். அதுக்கப்புறம் அவரை பத்தி அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்துன்னு சொல்றேன். he had an aversion for counsel. யாராவது அவருக்கு அறிவுரை கொடுக்க வந்தா ஓடா அவன் வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருந்தாரு. அதே நேரத்துல இவரு கவுன்சிலை அக்செப்ட் பண்ணிக்கவும் மாட்டாரு, யாருக்கும் கவுன்சிலும் கொடுக்க மாட்டாரு. அதை விட ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை வந்து சார்ல்ஸ் லாம்புக்கு இருந்தது அப்படின்னு அவரே சொல்றார். இட்ஸ் a self disclosure. What is that? He was a stammering buffoon. Stammering buffoon. Stammeringனா little problem with speech. என்னால பெருசா பேச முடியல, நான் வந்து திக்குவாயனாக இருந்தேன், எல்லோரும் என்னை பஃபூனாக பார்த்தார்கள், என்னை ஒரு கிளவுனாக பார்த்தாங்க. அப்ப நிறைய காம்ப்ளெக்ஸஸோட இருந்தேன். What type of person was Elia? He was a man with lot of complex inner personality. Are you there, teachers? This is what I am அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி தன்னையே இப்படி சொல்றாரு. பட் ஃபார் த சைல்ட் ஈலியா, த அதர் மீ, அந்த சைல்ட் ஈலியா இஸ் none other than myself அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சின்ன பையனா இருக்கும்போது என்ன பிரச்சனைகளா சமாளிச்சார் அப்படிங்கும்போது இவரு சொல்ல போறாரு பாருங்களேன். ஓகே, ஐ ப்ரொடெஸ்ட் டு தி ஸ்டூபிட் சேஞ்ச்லிங் ஆஃப் 5 and 40, 45. இப்போ வந்து ஒரு 45, ஆனா சின்ன பையனாக இருக்கும்போது நிறைய பிரச்சனை இருந்தது. என்ன பிரச்சனை இருந்ததுன்னு சொல்ல போறாரு பாருங்க. ஓகே, ஹியர் at the age of 5 he was suffering from smallpox, and he also speaks about his sufferings in Christ Hospital, how he was homesick. அப்ப சின்ன பையனா இருக்கும்போது ரொம்ப இமோஷனலா இருந்தார். ஆனால் 45 வயசுல என்ன பண்ணிட்டார்? he has become rational. சின்ன பையனா இருக்கும்போது இமோஷனல், இப்போ மெச்சூர் ஆகி rational. அப்ப அந்த rational being என்னன்னு சொல்றாரு? he is calling himself as a stupid changeling. Are you there, teachers? Why does he call himself as a changeling? ஏன் அப்படின்னா, இமோஷன்ஸ கொஞ்சம் ஓரம் கட்டிட்டாரு. ஆனா சின்ன பையனா இருக்கும்போது ஸ்மால் பாக்ஸ் 5 வயசுல வந்திருந்தது, நிறைய மெடிகேஷன் எடுத்தாரு. அப்புறம் காய்ச்சல் வந்துச்சு. காய்ச்சல் வந்தா என்ன பண்ணாரு? அந்த கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல தலவாணியில படுத்துக்கிட்டு அழுதுன்னு அழுதுருக்காரு. ஐயோ, அம்மா நல்லா இருந்தா கூட இருந்தா நல்லா இருக்குமே, அப்பா கூட இருந்தா நல்லா இருக்குமே. பட் நவ் ஹி இஸ் ஓவர் 45.
he has no such feelings. நம்மளுமே சில நேரங்கள் அப்படி மாறி போறோம். சின்ன வயசுல அம்மாவுடைய முந்தானையை பிடிச்சிக்கிட்டே தெரிஞ்சிருப்போம். அப்பாவுடைய பாக்கெட்டு, அந்த பாக்கெட்டை, பேண்ட் பாக்கெட்டை பிடிச்சிட்டே நடந்திருப்போம். ஆனா இன்னைக்கு அவங்க நல்லா வயசான தழுதழுத்து போயிருக்கும் போது அவங்க பக்கமே திரும்பி பார்க்காம இருந்திருப்போம். அண்ட் that is the problem with the grown up man. Okay, are you the teachers? இப்ப when you grow up, what becomes of us அப்படின்னு சொல்றாரு. அவரு தன்னை பார்த்தே சொல்றாரு, thou art sophisticated, you have become very very sophisticated. What do you mean by sophisticated? நல்ல சொகுசு கண்டுட்ட. Sophisticated na very comfortable, cozy, you have lot of experiences, you have become highly fashionable. When you become fashionable, automatically you become pretentious. நீ நடிக்க பழகிட்டடா. என்னவாகிறோம்? when we become cultured, we become pretentious. நம்மளே ரொம்ப நல்லவர்களாக காட்டிக்கொள்ள முயற்சி செய்கிறோம். Are you there, teachers? Yes, sir. இன்னைக்கு அவர் என்னவா மாறி இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல அவர் ரொம்ப பயந்தவராக இருந்தவர். இன்னைக்கு ஒரு நேர்மையாளராக இருக்கிறார், ரொம்ப பயம் இல்லாதவராக இருக்கிறார். ஆனா இது எல்லாம் சாத்தியமா அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது இதெல்லாம் சாத்தியம். அதை விட என்னவா இருக்காரு? எஸ் பிகம் வெரி ரிலீஜியஸ், very imaginative, and he has become very very hopeful. Okay, over the time he has changed a lot. Right, இது வரைக்கும் புரிஞ்சுச்சா டீச்சர்ஸ்? இப்ப இந்த ப்ரீவியஸ் பேராகிராஃப சொன்ன ஐடியாவை அப்படியே கேரி அவுட் பண்றாரு. என்னன்னா, I have become fond of something. Okay, பட் இந்த fondness எதை பத்தி அப்படின்னா, I am fond of indulging. Indulging அப்படிங்கும்போது I am fond of thinking about the past. Why அப்படின்னா, to look for something better. கடந்த காலத்தின் நடந்த விஷயங்களை நினைச்சு பார்க்கிறேன். நினைச்சு பார்த்து அதிலேயே உழண்டு போகாமல், அதிலேயே சஃபர் ஆகாம நான் என்ன பண்றேன்? I am retrospecting, I am getting back into the past in order to correct my mistake. என்னுடைய தவறுகளை திருத்தி கொண்டு என்னுடைய ஃபியூச்சரை நல்ல விதமாக மாற்றிக்கொள்வதற்கான முயற்சியில் இருக்கிறேன். Are you there, teachers? Did you understand? எவ்வளவு தூரம் அவர் பாஸ்ட் பத்தி சொல்றா பாருங்க. எப்படி நம்ம பாஸ்ட் அணுக வேண்டும்? பாஸ்ட் எப்படி அணுகணும்? நம்ம ரீட்ராஸ்பெக்ட் பண்ணணும், பின்னோக்கி செல்ல வேண்டும். எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, in order to change ourselves for better. Okay, we have to come out of the sickly idiosyncrasy. Okay, sickly idiosyncrasy. Idiosyncrasy அப்படின்னு கேட்டீங்கன்னா, it's a way of thinking. அந்த திங்கிங்ல இருந்து நாம் வெளிவர வேண்டும். வெளிவந்தாதான் நல்லது. அதுல இருந்து அந்த சிக்லி தாட்ஸ்ல இருந்து வெளிவந்து கொஞ்சம் ஹோப்ஃபுல்லாக நாம் மாற வேண்டும் அப்படிங்கிறார். Just 1 minute, teachers, I'll be back. So getting back to the past, அந்த கடந்த காலத்தை எப்படி நாம் அணுக வேண்டும் அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். He is teaching us how to look into the past. We need to retrospect, but not negatively. We need to retrospect to change the way of thinking. And thinking negatively is a sickly idiosyncrasy. Sickly idiosyncrasy na, it's a sickly thought. அந்த தாட்ல இருந்து நம்ம மாறிக்கணும். மாறி என்ன பண்ணணும் அப்படின்னா, we have to adopt new ideas. We have to adopt new ideas. Are you the teachers? அப்ப the past sickly thoughts are metaphorically compared to the ghosts. விக்ரமாதித்தன் வேதாளம் நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த விக்ரமாதித்தன் தோல்ல கிடக்கிற அந்த வேதாளம் எது அப்படின்னா, the past thoughts. நம்ம அந்த பாஸ்ட் தாட்ஸை எதுக்கு தூக்கி சுமைக்கணும்? தேவையில்லாத அந்த சுமைகளை தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணுவோம்? எதிர்காலத்தை நோக்கி வீறு நடை போட வேண்டும். Are you the teachers? So
what is the thought that we should adopt? We should adopt new ideas. And according to Charles Lamb, new ideas are his favorite ones and his heir. அதுதான் அவனுடைய வாரிசு. அதனால நான் என்ன பண்ண போறேன், அந்த கடந்த காலத்து நெகட்டிவ் விஷயங்களை தூர தூக்கி வீசிட்டு அந்த கோஸ்ட் எல்லாத்தையும் ஓட்டிட்டு நான் ஒரு புதிய மனிதனாக புதிய சிந்தனையோடு புதிய வருடத்தை நான் அணுக போகிறேன். சரியா? அப்ப கடந்த காலம் தானே எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலாமா அப்படின்னா எல்லாத்தையும் இல்லை. அதுலயும் தெளிவா சொல்றாரு, we need to stick on to tradition. எது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம்? பாசிட்டிவான ட்ரெடிஷனல் ஆஸ்பெக்ட்ஸ், கல்ச்சரல் ஆஸ்பெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். Are you there, teachers? The sacred observations, the sacred observances and the age-old institutions, அதுல ஏதாவது பாசிட்டிவ்ஸ் இருந்ததுன்னா அதை நான் எடுத்துக்கொண்டு போகலாம். இல்ல அது வந்து என்ன வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா அதை உதறி தள்ளிட்டு போயிடலாம். I should decide what is good for me, what keeps me happy. அந்த என்ன வந்து அந்த பாஸ்ட் ட்ரெடிஷன் வந்து ஹாப்பினஸை கொடுக்குது, அதை பெயின் கொடுக்காம ஹாப்பினஸை கொடுக்குதுன்னா அதை நான் எடுத்துக்கொண்டு போகலாம். ஒருவேளை அது எனக்கு மனவேதனையை கொடுக்கறது, மன அழுத்தத்தை கொடுக்கறது, டிப்ரெஷனை கொடுக்குது அப்படின்னா அதை ஓட்டி விட்டுட்டு போயிருங்க. Are you there, teachers? ஏன் ஓட்டி விட்டு போகணும் அப்படின்னா நியூ இயர்ஸ் ஈவ் is such an occasion. It fills the air with hilarity. Hilarityனா happiness. எனக்கு ஹாப்பினஸோடு என்னை வரவேற்பதுக்கு நியூ இயர் ரெடியா இருக்கு. அப்படி ஹாப்பினஸோட வரவேற்க நியூ இயர் தயாராக இருக்கும் பொழுது நான் ஏன் கடந்த காலத்தின் ஐடியாஸை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கணும்? Are you there, teachers? Did you understand? Yes, sir. Right. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு விஷயம் எல்லா மனிதர்களுக்கும் கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னா எல்லா மனிதருக்கும் தான் ஒரு மார்டல், தான் அழியக்கூடிய ஒரு பர்சன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை டைஜஸ்ட் பண்றதே ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறார். குழந்தை பருவத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம வளரும் பொழுது 60 வயசுலயும் நம்ம அடுத்து செத்துருவோம் அப்படிங்கிற அந்த தாட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. we need to accept it அப்படிங்கிறாரு. அதை வந்து எதுக்கு ஈக்குவேட் பண்றாரு அப்படின்னா எவ்ரி இயர் there is a change of climate. change of climate as we move on during the months. அப்ப என்ன சொல்றாரு, இந்த இயர் வந்து நமக்கு அந்த ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறது. நியூ இயர் teaches us a lesson or the bygone years have they teach us a lesson. என்ன lesson டீச் பண்ணுது அப்படின்னா we should accept change and proceed further. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா கொடுக்கிறது hot June and freezing days of December. நல்ல சம்மர், நமக்கு எங்கே சம்மர் வந்து சுட்டெரிக்கும் சம்மர், இங்க இருக்க முடியாது, ஏன்டா இங்க வாழ்றோம் அப்படின்னு ஃபீல். ஆனா வெஸ்டர்ன் வேர்ல்டு அப்படி கிடையாது, அது மிதமான ஒரு வெயில். அந்த வெயில் காலத்துல எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சன் பாத் எடுக்க ஓடி போயிடுவாங்க. எவ்வளவு கம்மியான ஆடை உடுத்த முடியுமோ அதை உடுத்துக்கிட்டு லீவ் போட்டுட்டு ஜாலியா கடல் கரையில படுத்திருப்பாங்க. ஜாலியா they will be basking in the sun. அதுவே கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க. இன்னொரு நேரத்தில் டிசம்பர்ல வரும்போது என்ன பண்ணுவாங்க, 2-3 கம்பளி ஆடைகள் போட்டு கொள்ளுவாங்க. அப்ப ஹாப்பினஸும் இருக்கும் லைஃப்ல, சேட்னஸும் இருக்கும். அப்ப இத ரெண்டையும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுப்பது எதுவா? எதுவா டீச்சர்ஸ்? நியூ இயர் ஈவ். இதை சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா I remember a lesson that I have learned. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா that I should accept sufferings and joys that come up in my life like அப்படிங்கும்போது எப்படி சொல்றாருன்னா I am going to live a life like this. I am like a weaver's shuttle. Okay, I am like a weaver's shuttle அப்படின்னு ஒரு இமேஜ் சொல்றாரு. என்ன weaver's shuttle அப்படின்னா இந்த weaver's shuttleல 2 விஷயம் ஓடிட்டு இருக்கும். எப்படின்னா ஹரிசான்டல் லைன் ஒன்று, ஒரு வெர்டிக்கல் லைன் ஒன்று, ஹரிசான்டல் லைன். இது அப்படியே துணி வந்து இப்படி இப்படியும் ஓடிட்டே இருக்கும். இப்படி கலெக்ஷனா தான் ஒரு ஃபேப்ரிக்கே வரும். அப்ப I am ready to accept death. என்கிட்ட இருக்கிற
அசிங்கமான விஷயங்கள், தீயதான விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்களை நான் தூரே தூக்கி எறிய போகிறேன். ஐ எம் கோயிங் டு crucify it along with the cross of Jesus. I am going to accept the sufferings that come into my life positively. அங்க பாத்தீங்களா, அந்த வீவர் ஷட்டில்ல வந்து ஹரிசாண்டல் லைன் இருக்கும், ஒரு வெர்டிக்கல் லைன். இட் பிகம்ஸ் a symbol of what அப்படின்னா, symbol of the cross of Jesus. What does Jesus teach us அப்படின்னா, to accept sufferings patiently, not to curse anybody. நாம் செய்த தவறுகள், சில நேரத்தில் நாம் செய்யாத தவறுகளுக்கும் கஷ்டப்படணும். ஜீசஸ் கிரைஸ்ட பத்தி சொல்லும்போது, he was like us but for sin, பாவத்தை தவிர மற்ற அனைத்திலும் மனிதனாக இருந்தார். அப்ப அவர் எந்த பாவத்தையும் செய்யவில்லை. ஈவன் போன்சியஸ் பைலட், the Jewish representative, அவன் சொல்றான், இவனிடம் நான் ஒரு குற்றமும் காணவில்லை, இவனை நான் எப்படி தண்டிப்பது, தண்டிக்க மாட்டேன் அப்படிங்கிறான். ஆனாலும் மக்கள் என்ன பண்ணாங்க, அவனை தண்டிச்சே ஆகணும் அப்படின்னு யூதர்கள் எல்லாம் அவருக்கு எதிராக கிளன்றார்கள். அவரு கையை கழுவி விட்டார். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா, அடிய அமைதியா வாங்கிக்கிட்டார். ஏன்? இந்த அடி வாங்கினா தான் இந்த உலகத்திற்கு மீட்பை கொடுக்க முடியும். he knew that without undergoing suffering you cannot give hope to the world, you cannot give redemption to the world. அப்ப என்ன சொல்றாரு, I have learned to accept the sufferings in life. Are you the teachers? இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? ஓகே. ரெண்டாவது, ஐ எம் நாட் ஜஸ்ட் கோயிங் டு டை. சும்மா ஏதோ அந்த 2 நூல் வந்து சும்மா சாகுறது கிடையாது. இட் கிரியேட்ஸ் அ ஃபேப்ரிக். அந்த மாதிரி ஐ எம் கோயிங் டு கிரியேட் சம்திங் பிஃபோர் டையிங் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துட்டு, இவர் பார்த்தீங்கன்னா he was a close comrade of some of the romantic poets. Charles Lamb is a comrade. அவர் சமகாலத்தவர். he was a contemporary, he was a friend. அதனால என்ன பண்றாரு, he is going to speak about nature. என்ன பண்ணணுமா, we should be one with nature, we should learn to love nature. எதை பர்டிகுலர் லவ் பண்ணணும், the rural space ரொம்ப லவ் பண்ணணும். புரிஞ்சுச்சா டீச்சர்ஸ்? எதை லவ் பண்ணணும்? rural space. ரூரல் ஸ்பேஸை லவ் பண்ணணும். ஏன் ரூரல் ஸ்பேஸை லவ் பண்ணணும் இங்கே பர்டிகுலர் அந்த இசையில் சொல்கிறாருன்னா, திஸ் வாஸ் த டைம் வென் மெட்டீரியலிசம் வாஸ் பிகமிங் ப்ராமினன்ட். இந்த மெட்டீரியலிசம் ப்ராமினெண்ட்டாக வந்தபோது மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, தே வேர் பிகமிங் கம்பார்ட்மெண்ட்ஸ். அவர்கள் என்ன பண்ணாங்க, தே பிகேம் ஐலண்ட்ஸ். ஒருவர் இன்னொருவரோடு பேசுவது, பழகுவது அப்படிங்கிறத குறைச்சிக்கிட்டாங்க. அப்ப மனிதர்களிடையே உறவு பரிமாற்றம், அன்பு பரிமாற்றம், பாச பரிமாற்றம் இல்லாமல் போனது. அப்ப இதெல்லாம் கத்துக்கணும்னா நம்ம எங்க போகணும், வேர்ட்ஸ்வர்த் மாதிரி இயற்கையிடம் செல்ல வேண்டும். அப்ப he was also averse to materialism. அண்ட் இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்கு. இந்த மெட்டீரியலிசத்தினால என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே இந்த இந்த பொருளியல் மோகத்தின் பின்னாடி போனபோது என்ன பண்ணாங்க அப்படின்னா, தே பிகேம் டிஸ்கண்டென்டட். சந்தோஷத்தை இழந்தார்கள். எனக்கு இன்னும் வேணும், இது வேணும், அது வேணும், அது வேணும்னு ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு கண்டென்ட்மெண்ட் இல்லாமல் போச்சு. ஆனா நீங்க இயற்கை கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், யூ வில் பிகம் கண்டென்டட். உங்களுக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கும். Are you the teachers? Did you understand the teachers? Yes, sir. Okay. And then ரொம்ப முக்கியமா சொல்றா பாருங்க, இங்க இருக்கு பாருங்க என்ன, any alteration on this earth of mine in diet or in lodging puzzles and discomposes me. என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல எனக்கு சாப்பாடை இந்த வேற ஒரு சாப்பாடு மாற்றி கொடுத்துட்டா எனக்கு அது பிடிக்கிறது இல்லை. வேற வீட்டில் போய் தங்கிக்கங்க, இந்த ரூம்ல இல்லைப்பா அடுத்த ரூம்ல போய் தங்குவாங்கன்னா பிடிக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா நான் இன்னமும் பக்குவமாகவில்லை. Are you there, teachers? Are you there? Did you understand that?
பட் என்ன சொல்றாரு அப்படின்னா, when I am like this, when I am unwilling to change, my household gods அப்படிங்கிறார். the household gods அப்படின்னா people at home அப்படின்னு எடுத்துக்கலாம், அல்லது the personal deity. இந்த personal deity என்ன பண்ணி இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, they have taught me how to accept change. Okay, they do not willingly seek Levinian shores. What is Levinian shore அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, Levinian shore is again a allusion. What is Levinian shore? Levinian shore is a allusion, it's a reference. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த Levinian shore அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஏறக்குறைய அந்த ஈனியட், யார் எழுதுனது ஈனியட்? Who was the author of Aeneid? Virgil தானே? Virgil. இந்த Virgil ஈனியட்ல என்ன சொன்னான்னா, ஈனியஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், இந்த ஈனியஸ் என்ன பண்ணாருன்னா, he was supposed to meet his bride in Lavinia. அவர் பிரைடு லெவினியாவோ போய் பார்க்கணும். அப்ப என்ன பண்ணணும், அவர் ஈஸியா அந்த பிரைட் அவனுக்கு கிடைக்கல. அதனால என்ன பண்ணாரு, he underwent a long journey. ஃபர்ஸ்ட் அங்க இருந்து என்ன பண்றாரு, ஒரு பிசிக்கல் அண்ட் மாரல் ஜேர்னி. அப்படியே he is going to Troy. அவருடைய வீடு, அந்த வீட்டுல இருந்து என்ன பண்றாரு, அப்படியே இட்டலிக்கு போய் தேரணும். so he was willing to accept life reality as it is. அப்படி போகும்பொழுது என்ன பண்ணாரு, he was able to learn a lot of things. He was able to experience a lot of things, and he also got contentment when he met Lavinia. Okay, அதனால லெவினியாவை பார்க்க போறது சாதாரணமான விஷயம் இல்ல. அப்ப நீங்க நிறைய டிராவல் பண்ணி ஆகணும். என்ன பண்ணி ஆகணும்? டிராவல் பண்ணி ஆகணும். நிறைய பேருக்கு இந்த டிராவலிங் பிடிக்கிறது இல்ல. ஏன்? அந்த டிராவல் பண்ணி போகும்போது நீங்க அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல நீங்க என்ஜாய் பண்ண எல்லாமே அங்க கிடைக்காது. ஒரு நீட்டான டாய்லெட் அப்படின்னா அது கிடைக்காது. நீங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஃபுட்டு கிடைக்காது. நீங்க விரும்பி சாப்பிட்ற டேஸ்ட்ல அந்த ஃபுட்டு கிடைக்காது. நீங்க ஒரு ஹைஜீனிக் அட்மாஸ்பியர் இதுவாங்க, காசு கொடுத்தாலும் ஹைஜீனிக் அட்மாஸ்பியர் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை டைஜஸ்ட் பண்ண முடியாமல் நில பேர் என்ன பண்ணுவாங்க, எதுக்கு நம்ம டிராவல் பண்ணணும், எதுக்கு புதுசா ஒரு இடத்துக்கு போகணும், பேசாம இங்கேயே இருந்துருவோம் அப்படின்னு they try to be in the past. they try to be என்ன பண்ணுவாங்க, they try to be still. being still is not something great அப்படின்னு யார் சொல்றா? சார்ல்ஸ் லேம்ப் சொல்றாரு. அப்ப what is very important? you need to be ready for change. Are you the teachers? Yes, sir. இப்போ அப்படியே நியூ இயர் ஈவுக்கு வரும்போது பிரேக் பண்ணிடுவோமா? ஒரு பிரேக். லெட்ஸ் கோ ஃபார் அ பிரேக் அண்ட் தென் ஸ்டார்ட். ஐ எம் நாட் கோயிங் டு